கல் சூப்பரா இருக்கும். நல்ல குவாலிட்டி வைஸ் இருக்கு இல்லீங்களா? ஆமா கண்டிப்பா இருக்கு. இது இப்ப அடிச்ச கல்லுங்க. நான் மேல ஏறி நிக்கிறேன் பாருங்க சார். உடைஞ்சிர போகுதுங்க சார். உடையாது. 9 இன்ச்சு 4 இன்ச்சு 3 இன்ச்சு. ஓகேங்க சார். இந்த கார்னர்லாம் வந்து உடையாது. ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நம்ம குவாலிட்டி வந்து சிமெண்ட் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணி நாங்கள் அடிக்கிறோம். ஓபிசி 53 கிரேட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்க சார். அதில் இப்போ கல் அடிச்சிங்கன்னா ஒரு கருங்கல் சவுண்ட் இருக்குது, அந்த சவுண்டு வருங்க. ஆமாங்க சார். ஃப்ளையாஸ் கல்ல இப்போ 2 கல் அடிக்கிறோம் பாருங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. மக்களே, நம்ம இப்போ எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா RAR மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃப்ளையாஸ் பிரிக்ஸும் அண்ட் சாலிட் பிரிக்ஸும் ஓனா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளையாஸ் பிரிக்ஸும் அண்ட் சாலிட் பிரிக்ஸோட சைசஸ் குவாலிட்டி வைஸ்ல என்னென்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கம். RAR ரெடிமிக்ஸ் அண்ட் ஃப்ளையாஸ் பிரிக்ஸ்லேருந்து திருமலையமலத்திலேருந்து பேசுகிறேங்க. நம்ம கம்பெனியில் வந்து சாலிட் பிளாக் அண்டு ஃப்ளையாஸ் பிரிக்ஸு க்ரஷர் மெட்டீரியல் வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் வந்து ஒரிஜினல் குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் ஃப்ளையாஸ் யூஸ் பண்ணுறோம். சிமெண்ட்டு OPC 53 கிரேட் யூஸ் பண்ணுறோம். க்ரஷர் டஸ்ட்டு 4 mm to டஸ்ட் வரைக்கும் க்ரஷர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளையாஸ் பிரிக்குக்கு ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ஒரிஜினல் குவாலிட்டி. கம்பெனியில் பொறுத்தளவுக்கு குவாலிட்டி அண்டு சைஸ் மட்டும்தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். க்ரஷர் மெட்டீரியல் டஸ்ட்டு வந்து இதில் இந்த பின்னில் போட்டுக்கிறோம். இது வெயிங் பின். ஆக்சுவலி ஃப்ளையாஸ் வந்து ட்ரை ஃபஸ்ட் குவாலிட்டி ட்ரை வந்து இதில் சைலோவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்க சார். சிமெண்ட்டு அந்த இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுங்க சிமெண்ட் சைலோ சிமெண்ட்டு அந்த சைலோவில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ இது வந்து வெயிங் சிஸ்டம். ஓகேங்க சார். ஓன் மிக்ஸ்டு டிசைனில் க்ரஷர் டஸ்ட்டு சிமெண்ட்டு ஃப்ளையாஸ் இது 3 மெட்டீரியல் தான் நாங்கள் யூஸ் பண்ணி பேட்சிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 kg தான் போயிருக்கும். ஓகே. கரெக்டாக இருக்கும். வெயிங் சிஸ்டம் போட்டு மிக்சருக்கு போயிடும். மிக்சரில் இருந்து அந்த பின்னுக்கு போயிடும். அங்கே ஹைட்ராலிக் பின்னுக்கு போயிடும். வெயிங் பண்ண மிக்சரில் எல்லா மெட்டீரியல் வந்து மிக்சிங் ஆகி கன்வேயர் வழியாக ப்ரெஸ்ஸிங் மிஷினுக்கு போயிடும். அங்கேருந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணி கல் வந்து கன்வேயர் வழியாக வந்து வெளியில் வந்து ரோபோட்டிக் சிஸ்டத்தில் நம்ம எடுத்து வைக்கிறோம். மேனுவலாக எடுத்து வைக்கிறதில்ல, ரோபோட்டிக் சிஸ்டத்தில் நம்ம எடுத்து வைக்கிறோம். கல் வந்து எக்காரணத்தை கொண்டு டேமேஜஸோ கிராக்ஸோ எதுவும் வராது. ஃபுல்லி மெஷினரி தான் பண்ணுறோம். மேனுவலாக பண்ணோம்னா நம்ம வந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் 24 hour வந்து செட்டுக்குள்ளேயே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண கல்லை வந்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து அடுத்த நாள் 24 hours அப்புறம் வெளியில் எடுத்து அட்டி போட்டு 10 days க்யூரிங் பண்ணுறோம். 15 நாள் க்யூரிங் முடிஞ்சதுக்கப்புறம் அட்டியில் இருக்கிற கல்லை எடுத்து பண்டல் பண்ணிடுவோம். இது மாதிரி நாங்கள் பண்டல் பண்ணிடுவோம். பண்டல் பண்ணிட்டு நம்மகிட்ட கிரான் லாரி இருக்குது, அதில் வந்து லோட் பண்ணி நாங்கள் சேல்ஸுக்கு அனுப்பிட்டுருவோங்க. கல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க எங்கள் கல். சரிங்களா? இப்போ பாருங்கள், போடுறோம் பாருங்கள். எப்படி தூக்கி போட்டீங்கனாலும் எவ்வளோ இருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கல். நீங்கள் இன்னொரு டைம் தூக்கி போடுங்க சார். இன்னொரு டைம் போடுறோம் பாருங்க. கல் சூப்பராக இருக்கும். நல்ல குவாலிட்டி வைஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஃப்ளையாஸ் கல்ல இப்போ 2 கல் அடிக்கிறோம் பாருங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக. பாருங்க, இப்போ 9 இன்ச்சு 4 இன்ச்சு 3 இன்ச்சு. ஓகேங்க சார். இந்த கார்னர்லாம் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும். பாருங்க, எந்த ஒரு கிராக்கோ எதுவுமே இருக்காது இல்லைங்களா? ஆமாம். ஒரு கல் வந்து 3.2 கிலோ. 3.2 கிலோ. ஓகேங்க சார். இது சைஸஸ் எல்லாம் எப்படிங்க சார்? எத்தனை சைஸஸ் எல்லாம் இருக்குங்க? ஒரே சைஸ் தான். ஒரே சைஸ் 9, 4, 3. 9 இன்ச்சு 4 இன்ச்சு 3 இன்ச்சு. சாலிட் பிரிக்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்க சார். இப்போ இதில் நம்ம வாங்க குவாலிட்டி பாருங்க. நம்ம குவாலிட்டி வந்து சிமெண்ட் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணி நாங்கள் அடிக்கிறோம். OPC 53 கிரேட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்க சார். அதில் கல் பார்த்தீங்கன்னா காரணத்தை கொண்டு எந்த இதுவும் சேர்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். எந்த ஒரு கிராக் எதுவுமே இருக்காது. நாங்கள் வந்து எங்களுடைய ஓன் மிக்ஸ் டிசைனில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். கருங்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த சவுண்டு எடுத்து அடிச்சு காட்டுறோம் பாருங்க. கண்ணாடி சவுண்டு வருங்க கருங்கல்ல. ஓகேங்க சார். சரிங்களா? அதே கல்ல நம்ம சாலிட் பிளாக்ல அடிச்சு காட்டுறோம் பாருங்க. இப்போ கல் அடிச்சிங்கன்னா ஒரு கருங்கல் சவுண்ட் இருக்கு, அந்த சவுண்டு வருங்க. ஆமாங்க சார். கருங்கல் சவுண்டு வருங்க. ஓ
சாதாரண பக்காவா இருக்கு இல்லைங்களா? பக்காவா இருக்கு கண்டிப்பா. சாலிட் பிளாக்ல மேனுஃபேக்சர் பண்ணி 24 ஹவருக்கு அப்புறம் எடுத்து இதே மாதிரி அட்டி போட்டு ஓகேங்க சார். 10 டேஸ் வந்து கம்பல்சரி கியூரிங் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்றோம். இப்போ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நம்ம இதுல இருந்து குவாலிட்டி வைஸ்ல எப்படிங்க சார்? குவாலிட்டி வைஸ்ல நாங்கள் சிமெண்ட் ஜாஸ்தி யூஸ் பண்ணி அடிக்கிறதுனால நாங்கள் கியூரிங் அதிகமாக கியூரிங் கொடுக்கறதுனால நம்ம குவாலிட்டி வைஸ் வந்து வெல் அண்ட் குட்டா இருக்கும். ஓகேங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 சைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, சாலிட் பிளாக்ல சைஸ் வாரியா 5 சைஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்றோம். அதுல இது 15க்கு 6க்கு 6 சைஸு, இது வந்து 15க்கு 8க்கு 4 சைஸு, ஓகேங்க சார். அது வந்து 15க்கு 8க்கு 6 சைஸு. சாலிட் பிளாக்ல 9க்கு 8க்கு 8 சைஸுங்க இது. ஓகேங்க. ஏன்னா கேக்கு மாதிரி இருக்குங்க சார் கல்லோட ஷேப்பு. ஆமா ஆமா, எல்லாமே குவாலிட்டி வைஸ் பக்கா. அது பார்த்தாவே ஒரு கல் தெரியுது இல்லைங்களா குவாலிட்டி வைஸ்ல? கண்டிப்பா கண்டிப்பா. சைஸ்ல இருந்து குவாலிட்டி வைஸ்ல இருந்து நாங்கள் சிமெண்ட் ஜாஸ்தி யூஸ் பண்ணி அடிக்கிறோங்க. ஓகேங்க சார். இது நெக்ஸ்ட்டுங்க சார். நெக்ஸ்ட் இந்த கல் வந்து 12க்கு 8க்கு 6ங்க. ஓகேங்க சார். இதுக்கு தண்ணி கியூரிங் பண்ணிட்டு இருக்குங்க. ஆமா, கியூரிங் அது 10 டேஸ் கம்பல்சரி நாங்கள் கியூரிங் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து இந்த கியூரிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியில் சரியா பண்றது இல்லை. மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் மேக்ஸிமம் பண்றாங்க. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து காய வச்சு கல் சேல் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்மளது அப்படி கிடையாது. குவாலிட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஏஆர் கம்பெனியில் குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட், அது நெக்ஸ்ட் தான் நாங்கள் சேல்ஸுக்கு வண்டி லோடு ஏற்றி அனுப்புவோங்க. சாலிட் பிளாக்னுடைய மிக்சர் மிஷினு, இதில் ஜல்லி யூஸ் பண்ணுறோம், கிறிஸ்டல் டஸ்ட் யூஸ் பண்ணுறோம், சிமெண்ட் வந்து ஓபிசி 53 கிரேட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்க சார். இப்போ இதில் மிக்சிங் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் மிக்சிங் ஆனதுக்கப்புறம் மிக்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டியில் எடுத்துகிட்டு வந்துட்டு இது மாதிரி வண்டியில் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். 5 சைஸு இதில் போட்டு நம்ம அடிக்கிறோங்க. நம்ம அடிச்ச கல் பக்கா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏர் இப்போ தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ அடிச்ச கல்லுங்க. மேலே ஏறி நிற்கிறோம் பாருங்க சார். உடஞ்சிட போதுங்க சார்? உடையாது, கல் சூப்பரா இருக்கும். இப்போ உடனே அடிச்சுக்கல ஒரு 5 மினிட்ஸ் இருக்குங்களா அடிச்சு? அவ்வளவுதான் இருக்கும் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடலாங்களா குவான்டிட்டி? கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு நம்ம ஸ்டாக் நிறைய இருக்கு, எவ்வளவு குவான்டிட்டி கேட்டாலும் நம்ம சப்ளை பண்ணிக்கலாம் சார். ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் அதே மாதிரி நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெலிவரியில எங்க சார் பண்ணலாங்க சார்? 25 கிலோமீட்டர் ரேடியஸ், அதாவது அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே போச்சுன்னா நான் எங்க ஓன் வண்டியில டீசல் கன்செஷன் மட்டும் நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். சார் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் ஏரியா மொத்தம் எத்தனைங்க சார் இருக்கும்? எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க? மொத்தமா 1 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கோம். 1 ஏக்கர்ல நான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட் அ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வேணாலும் நீங்க பண்ணி கொடுத்துருவீங்களா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். ஸ்டாக் நிறைய இருக்கு, பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்க சார். நம்ம சாலிட் பிளாக்கும் ஃப்ளையாஸும் வந்து பெஸ்ட் நல்லா குவாலிட்டியாக பண்ணிட்டு இருக்கிறோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம இங்கே கம்பெனிக்கு வந்து விசிட் பண்ணுங்க. பண்ணிட்டு கோயம்புத்தூர், பாலக்காடு ஏரியா, கேரளா வரைக்கும் நம்ம கல்லெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்.